सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்திகத்துல 9வது அனுவாக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 60-70 ஸ்லோகமா என்ன பார்த்துட்டு வரோன்றது ஏன்னா கொஞ்சம் விட்டு விட்டு போனவர் ஒரு விஷயக்கிரயத்தமா இருக்கு. அது விஷயம் என்னன்றது ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக அப்படின்ற மந்திரத்தை இப்ப நம்ம ஆரம்பிப்போம். அதுக்குதான் அவ்வளவு பூர்வ பீட்டிக்க போட்டுருக்காரு. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத தத்துவம் அப்படின்னு சொல்லணும். அது நமக்கு கேட்டு பழகிருக்கு, புரியுறதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த சொரூபத்தை நம்ம அப்பப்போ கேட்டிருக்கோம். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது, ஏயோபாதைய ரகிதம், இப்படிலாம் நம்ம நிறைய பிரகடன கிரந்தங்கள்ல இதை ஆரம்பிச்சு மற்ற வேதாந்த கிரந்தங்கள்ல கேட்டிருக்கிறதுனால அந்த வாக்கியத்தை கேட்கும்போது நமக்கு ஒன்றும் பெருசா பயம் வரல. ஆனால் சரியா அது புரிஞ்சுதா அப்படின்னு பார்க்க போனோம்னா அது புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததை புரிஞ்சிக்க முடியாது. நம்மளுடைய புத்திக்கு விஷயம் ஆகக்கூடாததான வஸ்து அது. இப்ப இதை வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுட்டு ஒரு வாக்குன்னா சப்தம், சப்தத்திலிருந்து நமக்கு எப்படி அறிவு வருது அப்படின்ட்டு எல்லா சாஸ்திரக்காரர்களும் விசாரம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் சப்தத்திலேருந்து நமக்கு எப்படி அறிவு வருதுன்றது பல விதமா விசாரம் பண்ணியிருக்காரு. இதுல நமக்கு முக்கியமா வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னா, வேதாந்தத்துல நம்ம எப்படி சொல்றோன்றது அது சொல்லியாச்சு. அதாவது சப்தத்திலிருந்து வரல, ஆனாலும் உபனிஷத் வாக்கியத்துல இருந்தா நம்ம புரிஞ்சுக்கிறோன்றத சொல்ல வந்தார். அதையும் சொல்லிட்டார். எப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, நேரடியா சொல்லல, சப்தத்திலிருந்து இந்த சக்தி மரியாதைன்னு சக்தின்னு சொல்லுவார். பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்துக்கு சக்தின்னு பேர். அதுவே அந்த பதத்தை கொண்டு அந்த பதார்த்தத்தை சொல்லாம அது சம்பந்தி இன்னொரு பதார்த்தத்தை சொன்னா லக்ஷணான்னு பேர். இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப கங்கையில குடிசை இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த கங்கான்ற பதத்துக்கு சாதாரணமா நான் ஜலப்பிரவாகம்னு அர்த்தம் எடுத்திருக்கேன். இந்த வாக்கியத்துல ஜலப்பிரவாகம்னு இருந்தா ஒட்டாது, அதனால கங்கா தீரம் கரையில அப்படின்னு நான் அர்த்தத்தை எடுத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, அதுக்கு லக்ஷணான்னு பேரு. ஆக இந்த பதத்துக்கும் கங்கான்ற பதத்துக்கும் கங்கான்ற ஜலப்பிரவாகத்துக்கும் சக்தின்னு ஒரு சம்பந்தம், கங்கான்ற பதத்துக்கும் கரைன்ற இந்த பதார்த்தத்துக்கும் லக்ஷணான்னு ஒரு சம்பந்தம் ஆச்சா. இந்த வழியா நம்மளால சொல்ல முடியாது, சக்தி மரியாதையா சொல்ல முடியாது, வேற விதமா சொல்லலாம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி காமிச்சாச்சு. ஆனா இதே மாதிரி சப்தத்துல இருந்து அர்த்தத்துக்கு சொல்லும் போது இவர் இந்த நியோகவாதின்னு ஒருத்தன் முதல்ல சொன்னாரோ இல்லையோ, அது யாருன்னு பார்க்கணும். நம்ம மீமாம்சைகளை சொல்லிட்டு வர்றார். அவ என்ன அபிப்பிராயம் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னா, இது இப்ப நீங்க பாருங்க, இது அவ சொல்றது நம்ம புஸ்தகங்கள்ல வேதாந்த கிரந்தங்கள்ல அதை கண்டனம் பண்றதுனால நம்ம தப்புன்னு தள்ளிடுறோம். ஆனா நியாயமா பார்க்க போனா நம்ம வாழ்க்கை எப்படி நடத்துறோம்னு பார்த்தோம்னா அவ சொல்றபடிதான் நடந்துருக்கு. அவ என்ன சொல்ற, சப்தத்வீபா உஸ்மதி ராஜாசௌ கச்சதி, பூமியில 7 தீபம் இருக்கு, 7 கான்டினென்ட்னு சொல்றோமோ இல்லையோ, அது ராஜா அங்க போறான். இப்படிப்பட்டதான வாக்கியங்களை பிரயோகம் பண்ணா இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்?
இதனால நமக்கு எந்த ஒரு விதமான ஒரு பிரவருத்தியும் வரல. சாஸ்திரம் சாசனாத் சாஸ்திரம் உங்களை ஒரு விஷயத்தை செய்யும்படி பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரணும். ஏற்கனவே இருக்கிற விஷயத்தையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சாஸ்திரம் சொல்லித்தனா அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அந்த மாதிரியான வாக்கியங்கள் சாஸ்திரம்னா வேதம்னு எடுத்துக்கோங்க. வேதத்துல அப்படிப்பட்டதான வாக்கியங்களுக்கு அர்த்தமே இல்லை. அது அர்த்தம் அது ஸ்துதிக்காகவோ ஏதோ பாராயணம் பண்றதுக்காகவோ இல்ல பக்கத்துல ஏதோ ஒரு விதி இருக்கு அந்த விதி வாக்கியத்துக்கு ஒரு துணையா இருக்கு அர்த்தவாதம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் பண்ணிட்டான். இப்ப இதனால என்ன கெட்டு போச்சு அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு சொல்றதுனால நமக்கு தெரியாது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். தத்துனா என்ன சொல்றது, தொம்னா என்ன சொல்றது, அசின்னா நீ இருக்க, நீ பிரம்மமா இருக்க, அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன். தெரிஞ்சு போச்சோ இல்லையோ? இதனால ஏதாவது பலன் வந்ததான்னு கேட்டுண்டாகும். இப்போ உங்களுக்கு தெரியலையா தத்பதத்துக்கு என்ன அர்த்தம், தொம்பதத்துக்கு என்ன அர்த்தம், அசிபதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியலையா? அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுதானே இருக்கு. அது புரியலன்னா அடுத்த கிளாஸ்க்கே போக மாட்டோமோ இல்லையோ? தத்துவமசி நம்ம அர்த்தம் புரிஞ்சிருக்கு, அது சொன்ன அர்த்தம் நம்மளுக்கு அனுபவத்துக்கு வந்ததா? அப்போ வரல. ஆனா இதுவே பாருங்க, சாதாரணமா நம்ம இது மாதிரி உபன்யாசத்தில் கேட்கிறோம் போய் புத்தகத்தை மூடி வச்சுட்டு விட்டுறோம். இதே வேற விதமான உபன்யாசம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கோகுலாஷ்டமி போச்சு, இப்போ அவன் என்ன பண்றா, நீ இதெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் சார். இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னா நீ ஸ்நானம் பண்ணாலும் பரவாயில்ல, மடியா இருந்தா பரவாயில்ல, விழுப்பா இருந்தா பரவாயில்ல, உனக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா பகவான் நாம உறக்க சொல்லிகிட்டே இருந்தேன்னா பகவான் ஒன்ன காப்பாத்துடுவார் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டாருன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே எனக்கு ஓஹோ இது பண்ணலாம் அப்படின்னு ஒன்று தோணும், பண்ணவும் பண்ணுவான். அதே போல ஜாதகத்துல இந்த தோஷம், இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ண, அதை பண்ண, இது பண்ண அப்படின்னா இவாளுக்கு பண்றதுக்கு ஒரு உந்துதல் வரும். அப்போ இது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, இதுக்கு இதுதான், இந்த கஷ்டத்தை நிவர்த்திக்கிறதுக்கு இது சாதனம், இந்த சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணா எனக்கு இந்த பலம் வரும் அப்படின்னு ஒரு காரிகாரண பாவம், ஒரு சம்பந்தத்தை காமிச்சு கொடுத்தா அப்போ ஜனங்களுக்கு அதனால ஒரு புருஷார்த்தம் கிடைக்கும். ஓஹோ எனக்கு இந்த கஷ்டம் இருக்கே, இதுக்கு இதை பண்ண சொல்றாளே, இதை பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு புருஷார்த்தம் கிடைக்கும். அது அப்படியே இருக்கு. நீ பிரம்மமா இருக்க அப்படின்னா சரி, நான் பிரம்மமா இருக்கேன். இன்னைக்கா இருக்கேன் பிரம்மமா? இல்லையே, பிறந்ததுலேருந்து போன ஜென்மாலேருந்து நான் பிரம்மமா தான் இருக்கேன், இன்னைக்கும் இருக்கேன், நாளைக்கும் இப்படிதான் இருக்க போறேன். இப்படிப்பட்டதான ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆகுது, தன ஜென்மா என்ன கஷ்டப்படணும் அதே தான் படப்படுறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா நம்ம அனுபவம் அப்படிதான் இருக்கு. அதற்கு பதிலாக நீ இதை எடுத்து இப்படி பண்ணு அப்படின்னு யாராவது ஒருத்தர் உபதேசம் பண்ண நமக்கு ஒரு உந்துதல் வரும். ரெண்டாவது ஒன்று பார்க்குறோம், அவ இன்னொன்று சரியா தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கண்டனம் பண்றதில்லை. அதாவது அதிகாரித்துவம்னு 6வது அத்தியாயத்துல அதிகார லட்சணம்னு சொல்றாரு. ஒரு கர்மாக்கு யார் அதிகாரி? இந்த அதிகாரம்ன்ற பதத்துக்கு என்ன தமிழ்ல சொல்ற அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அதிகிருத்த, அவன் அங்கு நியோகம் செய்யப்பட்டுள்ளான், நீ இதை பண்ணணும்பா அப்படின்ட்டு சாஸ்திரம் உனக்கு சொல்றது. அதுல இருந்து வர பலனை நீ அனுபவிக்க தகுந்தவனாக ஆகிறாய். இந்த கர்மா உனக்கு யோக்கியதையானது, இதுல இருந்து வர பலனை அனுபவிக்கிறதுக்கு யோக்கியமாக நீ ஆக. அந்த சம்பந்தத்தை போதிக்கிறது, இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் ரெண்டு சம்பந்தத்தையும் சேர்த்து வைக்கக்கூடியதான் அதிகாரம்னு பேரு. அதிகாரம் இப்ப நம்ம லோகத்திலே பார்க்கணும், இது ரொம்ப சரியா தீர்மானம் பண்ணியிருக்காரு. இதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் அதிகாரி அப்படின்னா அர்த்தி சமர்த்தோ வித்வான் எஜதே. உங்களுக்கு அர்த்தித்துவம் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும், அந்த விஷயத்தை பற்றினதான ஒரு ஞானம் இருக்கணும். 4வது இன்னொன்னு சொல்ல அபர்யூதஸ்தத்துவம். சாஸ்திரம் நீ இதை செய்யக்கூடாதுன்னு ஒன்ன நிஷேதம் பண்ணியிருக்க கூடாது. இப்படிப்பட்ட விஷயம் இந்த 4ம் பூர்த்தியா இருந்ததுன்னா அவன் அந்த கர்மா பண்ணுவான். இது இருந்தாதான் அவன் பண்ணுவான். இந்த அபரியூதஸ்தத்துவம் இருக்குன்னு வச்சுருக்கோம், 3 எடுத்துக்கோம். இப்போ நீங்க ஒரு கர்மா பண்ணும் போதும் அதுல அர்த்தித்துவம் இருக்கணும். அப்படின்னா அந்த கர்மா பண்ணா அதனுடைய விளைவுல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும். 2வது உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கணும்.
மூணாவது அதை பத்தினதான அறிவு இருக்கணும். இது 3 இருந்துருக்குன்னா நிச்சயமா நீங்க இந்த கர்மா பண்ணுவீங்க. இது 3 இருக்கு, நான் பண்ணாம இருப்பேன்றது கிடையவே கிடையாது. இது 3 இருந்ததுன்னா அந்த மனுஷன் நிச்சயமா அந்த கர்மா பண்ணுவோம். நம்ம அனுபவம் அப்படிதான் இருக்கு. நல்லா பரீட்சை பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு அர்த்தித்துவம் இது வேணும்னு இருக்கு, நம்மளால முடியும்னு தோன்றது. இல்ல நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், சோம்பேறித்தனமா இருக்கேன்னா அப்ப சாமர்த்தியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். சாமர்த்தியம் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அந்த பலன்ல ஆசை இருக்கணும். இது 3 இருந்ததுன்னா நிச்சயமா அந்த கர்மா பண்ணுவோம். ஆச்சா? இப்ப இது எங்க நமக்கு தெரியறது? ஒரு விதி எங்க தெரியாது. இந்த பலனுக்கு இந்த கர்மா பண்ணணும், இந்த சாத்தியத்துக்கு இந்த சாதனம் அப்படின்னு எடுத்த சாத்திய சாதன பாவ சம்பந்தத்தை சொல்லக்கூடியதுக்கு தான் விதின்னு வச்சுக்கோமே. இப்ப ஒரு விதி இருந்ததுன்னா அவன் அதுல ஒரு தூண்டப்பட்டு, எனக்கு இது வேணும்னா நான் இது பண்ணணும் போல இருக்கே, சாமர்த்தியமும் இருக்கு, விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா, பலன்ல ஆசை இருக்கு, சட்டன்னு பண்ணுவான், புருஷார்த்தம் கிடைக்கும். ஆக புருஷார்த்தம் வேணும்னா விதி வாக்கியம் இருந்தாதான் புருஷார்த்தம் வரும். சும்மா உட்காந்துட்டு நான் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு நீங்க கற்பனையில ஒரு கோட்டை கட்டினா ஒன்றும் நடக்காது. நீங்க என்னைக்குமே பிரம்மமா ஆக முடியாது. அதனால நீங்க பிரம்மமா ஆகணும்னாலும் கூட நான் சொல்றேன், உங்க வழிக்கே வர அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூட அகம் பிரம்மாஸ்மின்னு நான் ஆவதற்காக இந்த உபாசனையை பண்ணணும், இந்த கர்மா பண்ணணும், 10 அஸ்வமேத யாகம் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். ரொம்ப தெரிஞ்சுன்னு புத்தகத்தை மூடி வச்சுட்டு பண்ணா நீ அப்படியே மோட்சம் வந்துடும்னா நடக்கவே நடக்காது. இதுதான் அவருடைய அபிப்பிராயம். இதைதான் அவர் இப்ப நிராகரணம் பண்ணிட்டு வர்றார். இது எப்படி நிராகரணம் பண்றாருன்னு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அவ இதுக்கு என்ன சொல்ற, முதல்ல இதுல 2 வாதம் இருக்கு. அபிஹிதான்வயவாதம்னு ஒண்ணு, அன்விதாவிதானவாதம்னு ஒண்ணு. அபிஹிதான்வயவாதம்ன்றது சாதாரணமா மற்ற இடத்துல எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பதம் இருக்கு, அது ராம கிராமம் கச்சதி, ராமன் கிராமத்துக்கு போகிறான். சரியா? இந்த பதம் இருக்கு. இந்த பதத்துல இருந்து ராம அப்படின்னு சப்தம் கேட்ட உடனே நமக்கு ஒரு மனுஷன் ஞாபகத்துக்கு வரான். கிராமம், கிராமத்தை அப்படின்னு உடனே ஏதோ மனசுல ஒரு உருவம், அந்த கிராமத்தை என்ன பண்ண போறான், கச்சதி அடைகிறான், கிராமத்திற்கு போகிறான். இப்படி நமக்கு ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஒரு எண்ணத்தை உண்டு பண்றோம். இந்த பதத்துல இருந்து ஒரு அறிவு உண்டாருது. அதுக்கு பதார்த்தம்னு பேரு. பதார்த்தம்ன்றது வெளியில இருக்கும், கடமானியனா கடன்றது வெளியில இருக்கும். அந்த கடத்தை பத்தினதான ஸ்மரணம் நமக்கு வரும், அந்த ஞானம் அது. கடம்னு சொன்னோடனே கடமாக நமக்கு ஒரு அறிவு உண்டாருது. அது நான் ஏன் ஸ்மரணம்னு சொல்றேன்னா, எனக்கு ஏற்கனவே கடம்னு ஒன்று, இது முக்கியமான விஷயம். கடம்ன்றது நான் முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கேன். தெரிஞ்சுட்டு கூட திரும்பவும் எனக்கு வந்ததுன்னா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் திரும்பவும் அதே விஷயம் நமக்கு புத்திக்கு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ரிமெம்பரிங்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்மிருதின்னு சொல்றது. ஒரு விஷயம் புதுசா தெரிஞ்சுட்டா இது தெரிஞ்சுட்டோம்னு சொல்லுவோம். அதே இன்னொரு தடவை வந்ததுன்னா அது ஞாபகம்னு தான் சொல்றது. அதனால பதத்துல இருந்து பதார்த்த ஸ்மிருதி வருது நமக்கு. இந்த பதார்த்தங்கள் ஸ்மிருதி ஒரு எத்தனை பதம் இருக்கோ அத்தனை பதார்த்த ஸ்மிருதி வரும். இவைகள்லாம் சேர்ந்து அது சேர்றதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆகாங்ஷா, யோகியதா அப்படின்றலாம் ஒத்துருக்கா. இவைகள்லாம் இருந்ததுன்னா பதமும் பதார்த்தங்கள் சேர்ந்து வாக்கியார்த்தம்னு நமக்கு ஒரு புத்தியை உண்டு பண்றோம். எனக்கு பதம் பதம் பதார்த்தம் பதம் அந்த பதார்த்தத்துல மாண்டவிகாரிகளை ஓம்ங்கிறது ஜெகத்தை சொல்றாரு இல்லையா? அது எப்படி அந்த ஓமுக்கும் ஜெகத்துக்கும் எப்படி லிங்க் பண்றதுன்னு புரியாம முடிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லயே ஓம்ங்கிறது ஜெகத்தா பாருன்னு சொல்றாரு இல்லையா? அது பதார்த்தம், அது புரியல எனக்கு. அங்க ஓம்ன்றது அவர் எப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா, அகார உகார மகாரம்னு 3ஆ பிரிச்சிருக்கா இல்லையா? அகாரம்ன்றது பூ, உகாரம்ன்றது புவக, மகாரம்ன்றது சுவக. அப்போ ஆ ஊமா பூ புவ சுவ 3 சேர்ந்து உலகம் ஆயிடுது.
இப்ப ஆ ஓமா சேர்ந்ததுன்னா ஓமும் உலகம் ஆயிடுது. அப்ப இது வந்து ஒரு அதாவது இப்ப நான் என்ன சொன்னேன், ராமகன்னா ஒரு ஆள்னு சொன்னோம் இல்லையோ, கிராமம்னா கிராமத்தை அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, ஒரு பதத்துக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு வரேன். இப்ப ஆ அப்படின்னா நீங்க வந்து பூலோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஊன்னு போது போர்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும், மான்னு சொல்லும்போது அந்த சொர்க்கலோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆ ஊமா அப்படின்னு சொல்லிட்டேன்னா எனக்கு 3 லோகமும் வந்தாது. ராமக கிராமம் கச்சதே போல ஆ ஊமா அப்படின்னா பூர்போ சுவக. பதார்த்தம் வந்து பதத்தில் உள்ளடங்கி இருக்குதா? கரெக்டாக பதத்திலிருந்து பதார்த்தத்தினுடைய ஸ்மிருதி உங்களுக்கு வரணும். இந்த உபனிஷத்து என்ன சொல்றது, இத்தனை நாள் நீ ஆனா ஏதோ ஒரு அக்ஷரம் நினைச்சுட்டு இருக்க, ஆனா வந்து அது பூலோகம்னு தெரிஞ்சுக்கோ. பதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறது முதல் மந்திரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா வாக்கியார்த்தத்தை நமக்கு இது இதம் சர்வம் அப்படின்னு சொல்லி வாக்கியார்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க. பதங்கள் சேர்ந்து பதார்த்த ஸ்மிருதி உண்டு பண்ணணும். பதார்த்த ஸ்மிருதமான பதார்த்தங்கள் ஒன்னா சேர்ந்து, நான் பதார்த்தம் சேர்ந்துன்னு ஏன் சொல்ல மாட்டேன்னா, அந்த பதார்த்தம்ன்றது வெளியில இருக்க பொருள், பதத்துக்கு அர்த்தமா இருக்கிறது. அது வந்து அபிதேயமாக இருக்கக்கூடியதான, அது திரவியம் குணம் இவைகள் ஏதாவது வெளியில உங்க கையால் எடுக்கக்கூடிய பொருள். நம்ம இப்ப விவகாரம் பண்றது ஞானத்துல. அதனால பதார்த்த ஸ்மிருதிகள் உண்டு பண்ண அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தினுடைய கோர்வையானது சேர்ந்து ஒன்னும் சேர்ந்து அதுக்குதான் அன்விதம்னு பேரு. அபிஹிதானாம் பதானாம் அன்வய, பதார்த்தானாம் அன்வய. பதங்கள் வந்து தன்னுடைய அர்த்தத்தை சொல்றது, அந்த அர்த்தம் ஆனது ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு வாக்கியார்த்த அறிவை உண்டு பண்றது. அந்த வாக்கியார்த்தத்துக்கு தான் சாப்த ஞானம், சாப்தம்னு பேரு. சப்தத்திலிருந்து வந்தது சாப்தம். அந்த சப்த பிரமாணத்திலிருந்து வந்ததான ஞானம் வந்து சாப்தம். அதுதான் வாக்கியார்த்தம்னு பேரு. அதுதான் அன்வயம்னு சொல்லுவோம். ஆக இதுதான் வந்து நடக்கிறது. இது வந்து ஒரு சில பேர் அப்படி ஒத்துன்னு இருக்கா. சில பேர் என்ன சொல்றாங்க, பதம் வந்து பதார்த்தத்தை மட்டும் சொல்லல, பதம் வந்து வெறும் பதார்த்தத்தை சொல்றதுனால பிரயோஜனம் கிடையாது. அன்விதார்த்தம், இதரான்விதமா அங்கதான் அதுக்கு சக்தி இருக்குன்னு பிராபாகர மீமாம்சம். நான் முதல்ல சொன்னது வந்து பாட்ட மீமாம்சகர். அப்புறம் பிராபாகர மீமாம்சகர்னு சொல்றாருன்னா அப்படி கிடையாது. ஒரு பதம் சொல்லும் பொழுது, அதாவது வாக்கியத்துல ஒரு பதம் சொல்லும் பொழுது, அந்த பதம் வந்து இன்னொன்னத்தோட சேர்ந்து இருக்குன்ற அறிவோட வருது. ராமஹ கிராமம் கச்சதி அப்படின்னா வெறும் ராமஹன்னு சொல்லும் பொழுது, அதனால என்ன, அது வாக்கியத்தில் சொல்ல ராமஹ கிங்கரோதி அப்படின்னு எனக்கு மனசுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இவன் ராமனை பத்தி என்ன சொல்ல போறான் இவன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்பதான் வாக்கியத்தை பூர்த்தியா நான் உள்ள கேட்டுவேன். சொல்றவனுக்கும் அந்த எண்ணம் இருந்தாதான் சொல்லுவான். அப்போ ராமகன்னு சொல்லும் பொழுதே அதுல இந்த ராமகன்ற பதமானது இன்னொன்னத்தோட சேரப்போறது இதரான்விதமாக இருக்கு. அது என்னன்றது தெரியாது அந்த வாக்கியம் வந்ததுன்னா. ராமம்னு சொல்லும் போது அது இன்னொன்னத்தோட சேர போறது. கச்சத்தின்னா இன்னொன்னத்தோட நான் ரொம்ப, அதாவது இந்த விஷயத்த சாஸ்திரத்துல ரொம்ப கம்பீரமான விஷயம். நான் வந்து இங்க எவ்வளோ, அதாவது நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுலபமா சொல்றேன். இப்போ ராமக அது வந்து ஒரு பதமும் அது தன்னுடைய அன்பிதார்த்தத்தை சொல்றது. அவைகள் சேர்ந்து உங்களுக்கு வாக்கியார்த்தத்தை உண்டு பண்றது. இதுக்கு வந்து அன்விதாபிதானவாதம்னு பேரு. முதல்ல சொன்னது அபிதானாம் அன்வய, இது அன்விதானாம். முதல்ல இவைகள்லாம் அன்விதமா இருக்கு. அந்த பதம் தெரிஞ்சுக்கும் பொழுதே அந்த பதம் இன்னொன்னத்தோட சேர்ந்து இருக்கு அப்படின்னே நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவைகள் சேர்றது இப்படின்னு பிராபாகர மீமாம்சகர் சொல்றார். அதெல்லாம் இருக்கட்டும். அதுல என்ன நமக்கு வந்து ஒரு சிக்கல் வந்து இவர் என்ன அதுல கண்டுபிடிச்சாருன்னா, அவ அப்படி சொன்னதுனால சில விஷயங்கள் வந்து அவ அடிப்படையா ஒத்துக்க வேண்டி இருக்கு. அது அது வந்து இந்த இடத்துல இடிக்கிறது. அதனால இவர் அதை பிடிச்சுட்டு இருக்காரு. இப்ப இது என்னன்னு சொல்ற பாருங்க. அவ என்ன சொல்ற, பதம் வந்து பதார்த்தத்தை, இந்த ஸ்மிருதி வருதுன்னு சொல்றோம் இல்லையோ,
இந்த பதத்திலேருந்து பதார்த்தம் வருது, அது பிரமாணமே இல்லைன்ட்டாலும் அதுலேருந்து வரக்கூடியது வந்து பிரமாணம். இப்போ நான் ராமக கிராமம் கச்சத்தின்னு சொல்லும்போது ராமகன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு அறிவு வருதோ இல்லையோ, அது பிரமாணமே இல்லைன்ட்டா. ஏன் பிரமாணம் இல்லை அப்படின்னா, பிரமாணம்ன்றது எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பொருளை தெரிஞ்சுக்காத ஒரு பொருளை உங்களுக்கு தெரிவிக்கிறது தான், அறிவை ஊட்டுவது தான் வந்து உங்களுக்கு பிரமாணம். புது அறிவை ஏற்படுத்தணும். ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை தெரிவித்தா அது வந்து பிராமான்யம் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு வந்து அது பிரயோஜனம் இல்லை. லோகத்திலே அப்படி தானே, எதுக்கு திரும்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒருத்தன் சொல்ல வந்தா நமக்கு பொறுமை போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு நேரம் வீணாகுது, நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வருது. ஏன் எரிச்சல் வருது? எப்படி அர்த்தமில்லாத சப்தத்தை கேட்டா நம்ம மனசுல என்ன ஒரு எண்ணம் வருதோ, அதே போல தெரிஞ்ச விஷயத்தையே ஒருத்தன் சொன்னானே ஆனால் நமக்கு அந்த எரிச்சல், நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கா இல்லையா? எப்படி ஒரு அர்த்தமில்ல நாயோ பூனையோ சத்தம் போட்டால் நம்மளுக்கு எப்படி என்ன ஒரு பாவனை இருக்கோ, அதே போலதான் தெரிஞ்ச விஷயத்தை ஒருத்தன் பேசினான்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கோபம் வருது, ஒரு எரிச்சல் வருது. இது பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு எண்ணம் வருது. அதனால அது பிரமாணம் இல்லைன்ட்டாவா. பதம் ராமகான்றதுக்கு வந்து கடக அப்படின்னா குடம்ன்றது வந்து எனக்கு எப்போ தெரியும்? சின்ன வயசுலயே தெரியும். இப்போ இந்த ஆள் கடகன்னு சொன்னதுனால கடக அத்திர அஸ்தி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, கடகன்னு சொல்றதுனால குடம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. அதனால அதுல பிராமான்யம் இல்லை. இப்போ பதத்துக்கு தனியா பிராமான்யம் இல்லை. அது எப்போ பிராமான்யத்தை சேரும் அப்படின்னா, இன்னொரு வாக்கியத்தோட இன்னொரு பதத்தோடு சேரும்போது, அதாவது ஒரு வாக்கியத்தோடு சேரும்போது, வாக்கியத்துல பதங்கள் சேரும்போது தான் பிராமான்யத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு அவ அப்படி போற. அந்த திருஷ்டியில அது சரியா தான் இருக்கு. அவ அது வந்து பெரிய சாஸ்திரம். அதை வச்சுட்டே முழுக்க தீர்மானம் பண்ணியிருக்க. அதுதான் சரின்னு எடுத்துக்கிறவா கொஞ்சம் பேர் இருக்கா. இது அதுல வந்து நமக்கு என்ன வந்ததுன்னா, பதத்துக்கு பிராமான்யம் இல்லைன்னு சொன்னாலும் இல்லையோ, இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா அபிதாஸ்ருதியினால வந்ததுன்னா, அபிதாஸ்ருதி கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். அபிதாஸ்ருதியினால தான் நம்ம வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னேன். அது வந்து ஸ்ருதின்றது பதம். அப்ப அதுல இருந்து வரல அப்படின்னு ஆகும். அது வந்ததுன்னு சொன்னா இல்லப்பா அதுல இருந்து வராது அப்படின்னு அவ வந்து அதுக்குதான் ஆட்சேபத்தை சொன்னார். இவர் அதை நிராகரணம் பண்றார். அவ என்ன சொல்றார், இது வந்து பிராமான்யமே இல்லை, பதத்துக்கு பிராமான்யம் இல்லை. ஏன்? அது அனுவாதமாக இருக்கு. எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுனால அதுல பிராமான்யம் இல்லை அப்படின்னு அவர். அதனால வாக்கியத்துல அன்பிதமாக இருந்து இன்னொன்னத்தோட சேர்றதுன்னு புரிஞ்சுட்டு அதோட சேர்த்து 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 பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வந்து பிராமான்யம் கிடைக்கிறதே தவிர, வாக்கியமா இருந்தாதான் பிராமான்யம் கிடைக்குமே தவிர தனித்தனி பதத்துக்கு உங்களுக்கு பிராமான்யம் இல்லை. நீ இந்த அபிதாஸ்ருதியெல்லாம் கதையெல்லாம் கொண்டு வந்தா வராது. பிரம்மமோ வேதாந்தத்தினால சொல்லப்பட முடியாது. ஏன்னா அதுக்கு கிரியை இல்லை. இதுல இன்னொரு சூக்ஷ்மம் இருக்கு. வாக்கியத்துல இருந்தா அர்த்தம் வரும்னு சொல்றோம் இல்லையோ. வாக்கியம்னா என்ன? சாமானியமா எடுத்துக்கோம். வாக்கியத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லிட்டு நிறைய லட்சணம் சொல்றாரு ஒரு சாஸ்திரக்காரர் ஒன்று சொல்றாரு. ஆனா பொதுவா யாரும் வந்து சட்டுன்னு ஒத்துக்கக்கூடியதுன்னா ஏகதிங் வாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு திங்கந்தமாவது இருந்ததுன்னா அதுக்கு வாக்கியம்னு பேர். இந்த சுபந்தம் திங்கந்தம்னு சொல்லுவோம். இந்த பெயர் சொல் வினைச்சொல்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த திங்குன்னு ஒரு பிரத்யம் இருக்கு. திப்தஸ்ஜி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பிரத்யங்கள். அது வந்து வினை சொல்ல அந்த வேர்பு சொல்லக்கூடியது. அந்த தாத்துக்கு மேல அந்த திங் பிரத்யம் போட்டாதான் அது வந்து ஒரு வினை சொல்லாகும். அது இல்லைன்னா அது வாக்கியமே ஆகாது. யானை, குதிரை, ஒட்டகம், சிங்கம், புலி இப்படின்னு சொன்ன என்னாச்சு? அது வாக்கியம் இல்லை, அது அர்த்தமே கிடையாது. இது இருக்கு, வருது இப்படின்னு ஏதாவது நான் சொன்னேன்னா இதெல்லாம் சேர்ந்து வருது போல இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அறிவு வரும். எப்பவுமே ஒரு வினை சொல் இருந்ததுன்னா அப்பதான் வந்து அந்த வாக்கியம் பூர்த்தி ஆகும். ஏகதிங் வாக்கியம்னு வினை சொல்னா உங்களுக்கு ஒரு கிரியை வந்தாச்சு. இருக்கு, இருந்தது, நடக்கிறது, நடக்க போறது, கச்சதி, கமிஷதி, ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா அப்போ ஒரு செயல்னு சேர்ந்தாதான் அந்த பதத்துக்கு அர்த்தமே வரும். அதனால
செயலை குறிக்காததான வெறும் கேவல பிரம்மஸ்வரூபத்தை மட்டும் போதிக்கக்கூடியதான நீங்க அபிதாஸ்ருதியில என்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எந்த அறிவும் உண்டு பண்ணாது. அதனால அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஒரு கிரியா உபாசித்தா அகம் பிரம்மாஸ்மி இத்தி உபாசித்தானா சொல்லிக்கோங்க. தினம் உட்காந்து 1 மணி நேரம் அகம் பிரம்மாஸ்மி தியானமாவது பண்ணுங்க. எந்த செயலும் பண்ணாம அப்படியே வெறும்னா உட்காந்து கேட்டுட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டு போனா ஒன்றும் வராது. அந்த அந்த அம்சத்துல சரியா தானே இருக்கா சொல்றது. நம்ம எதுவுமே பண்ணாம வெறும்னா வேதாந்தத்தை வந்து பாடம் சொல்லும் போது கொஞ்ச நேரம் கேட்கிறோம், அப்புறம் புத்தகத்தை மூடி வச்சிடறோம். அடுத்த வாரம் அதே பாடம் வரும்போது தேடி எடுத்து அதே புத்தகத்தை அந்த பக்கத்துலேயே பிரிச்சுக்கிறோம். என்ன ஞானம் வரப்போகுது? இன்னும் அது யாருக்கும் வந்த மாதிரி தெரியலையே. ஆனா அதுக்கு பதிலாக நீ உபாசனை பண்ணு, ஜபம் பண்ணு, 3 வேளையும் உட்காந்து பிராணாயாமம் பண்ணு சொன்னா ஏதோ நமக்கு வந்து ஒரு தைரியம் வருது, உற்சாகம் வருது. அப்பா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நம்ம எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்னு தோன்றதோ இல்லையோ. இதை தான் அவ சொல்றா. அதை தான் இவர் நிராகரணம் பண்ணிட்டு இருக்கார். இது வரைக்கும் ஏன்னா ரொம்ப ஒரு புத்தகமா போனதுனால இவ்வளோ கஷ்டமானதை நம்ம படிக்கணுமா? தைத்திரிய பாஷையும் சுலபமா இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமான வார்த்தைக்கும் படிக்கணுமா அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் இருந்தது. இது நம்ம படிக்கிறதுக்கு பிரயோஜனம் இருக்குன்றதுக்காக சொன்னேன். பாருங்க, இவ்வளோ அனூக்தேரபி மானத்வம் நைவத்வாங்ஷைர் விலுப்பியதே நியோகான பிரவிஷ்டத்வாத் எதைவ இக அபிதாசுகம். அந்த துவாங்ஷைன்ற அர்த்தம் இல்லாமல் அவன் ஒர்க்காக பேசிட்டு இருக்கான், காக்கா மாதிரி கத்தின்னு இருக்கான்றதுனால நிந்தனை பண்ண. இதுக்கு வந்து விவாதத்துக்கு வந்து பிராமான்யம் இல்லை அப்படின்னு அவனால நிராகரணம் பண்ணவே முடியாது. ஏவம் சசதி, ஒருவேளை அனுவாதத்துக்கு பிராமான்யம் இல்லைன்னா திருஷ்டாந்தோ பவதாம் நோபபத்தியதே நியோகாதேவ விஜானம் இத்தியவம் நியமக்குத. இப்படி இருந்தால் உனக்கு திருஷ்டாந்தமே கிடைக்காது. இப்ப ஏன் திருஷ்டாந்தம் கிடைக்காது? நியோகாதேவ உதக நியோகாதேவ விஜானம் இத்தியவம் நியமம். விதியினாலதான் ஞானம் வருதுன்றது இந்த நியமம் எப்படி வரும்? ஏன்னா விதின்றதே வராது. அனுவாதத்துக்கு பிராமான்யம் இல்லைன்னா விதி வாக்கியமே வராது அப்படின்னு சொல்ல போறார். வாதானுவாதையோர் அர்த்தோ எதிபின்ன பிரதீயதே அகதார்த்த அதிகந்திருத்வாது அஸ்து அனுக்தே பிரமாணதா. வாதம் இருக்கு. வாதம்னா முதல்ல சொல்றது விதி, அப்புறம் அனுவாதம். அர்த்தோ எதிபின்ன பிரதீயதே. இப்ப நான் முதல்ல ஒரு வாக்கியம் சொல்றேன், அதுக்கப்புறம் பின்னாடி அதே அர்த்தத்தை கொண்டு இன்னொரு வாக்கியத்தை சொல்றதுன்னா ரெண்டாவது சொல்றதுக்கு அணுவாதம். வாதத்தை தொடர்ந்து வருது அணுவாதம். அவைகளுக்கு எதிபின்ன அர்த்த எதிபின்ன பிரதீயத்தே. அதுக்கு வேற வேற அர்த்தமா இருக்க முடியுமா? அப்ப சொன்னதுன்னு அனுவாதம்னு ஆகாதோ இல்லையோ. அகதார்த்த அதிகந்திருத்வாது அஸ்து அனுக்தே பிரமாணத்தா. இப்போ முதல்ல ஒரு வாதம் இருக்கு. இப்ப அவர் எங்க வர்றாருன்னு பார்க்கணும். ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போறாரு இதை. இப்போ முதல்ல வந்து சக கச்சத்தின்னு ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராமக கச்சதி. முதல்ல ராமக கச்சத்தின்னு சொல்றேன், அப்புறம் சக கச்சத்தின்ற. நான் நடுவில் வேற யாரை பத்தியும் பேசல, அதனால சகனா ராமனை தான் சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சது. ராமக கச்சதி சக கச்சதி அப்படின்னு அது தெரியுமா எனக்கு. இப்ப இந்த 2 வாக்கியத்தும் ஒரே விஷயத்த சொல்றதா வேற விஷயத்த சொல்றதா? ஒரே விஷயத்த சொல்றது. முதல்ல என்ன சொல்றது? ராமக கச்சதின்ற வாக்கியத்திலிருந்து எனக்கு எந்த ஒரு அறிவு உண்டாச்சோ அதை தான் சக கச்சதின்ற வாக்கியமும் கொடுக்கறது. இப்ப ரெண்டாவது வந்து அனுவாதம் இல்லையா? இப்ப என்ன கேட்கிறாரு? முதல்ல சொன்ன வாக்கியத்துக்கும் ரெண்டாவது சொன்ன வாக்கியத்துக்கும் ஒரே அர்த்தமா வேற அர்த்தமா? ஒரே அர்த்தம் சொன்னாதான் இது அனுவாதம் வரும் இல்லையா? இப்ப இந்த வாக்கியத்துக்கு பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கும் பிரமாணம் இல்லைன்னு தானே ஆகும். பிரமாணம் இல்லாத வாக்கியத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கியம் அதே அர்த்தத்தை சொல்லக்கூடியதான வாக்கியம் என்ன இருக்கும்? அதுவும் அப்பிரமாணமா தானே இருக்கணும். அகதார்த்த அதிகந்திருத்வாத அஸ்து அனுக்தே. அதனால இதுக்கு பிரமாணம் இருக்குன்னு ஒத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு அறிவு உண்டு பண்றதுனால முன்னாடி இருக்கக்கூடியதான வாக்கியமும் அறிவு உண்டு பண்றது. அன்பக்ஷம் வெண்ணரூபாதீஹி இக வாதானுவாதையோ. ஆனா வாதம் அனுவாதம் ரெண்டுத்துக்கும் வந்து பிரத்யட்சமா நமக்கு ஒரு பேதம் தெரியாது. என்ன பேதம் தெரியறதுன்னா அபூர்வாதிகதை பூர்வம் இக புத்தவ் அபோதனம். முதல் வாக்கியம் வந்து தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்தது, இந்த வாக்கியம் தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்கறது. அதுதான் பேதமே தவிர இது அப்பிரமாணம் இல்லை. அங்க எங்க ஏமாந்து போயிருக்காங்கன்னா
அப்பிரமாணம் அப்படின்னா அது தப்புன்னு கிடையாது. இப்போ எனக்கு புதுசா ஒரு அறிவு உண்டு பண்றது. அதே விஷயம் ராமக கச்சதி சக கச்சதி சக கச்சதின்னு சொல்லிட்டு இது அப்பிரமாணம் அப்படின்னா அப்ப ராமன் போலேன்னு ஆகாது. அவன் போறான், அந்த தகவல்னால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்றதுனால நான் அதை அனுவாதம்னு சொன்னேன் இல்லையா? ராமக கச்சதி பிரமாணம், சக கச்சதி அப்பிரமாணம்னு சொன்னா சக கச்சதின்றது அந்த வாக்கியமானது அப்ப ராமன் போலேன்னு ஆகாது. இவன் அப்படி ஏமாந்து போயிருக்கா. மிருகதோயாதிபதி வித்யா எத் அனூக்தேர் பவேன்மதி விதேர் நிர்விஷயத்துவம் வக சர்வத்திரையோ பிரசஜ்யதே. இப்போ இது நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக வாக்கியத்தை வச்சு சொல்றேன். இவர் பதார்த்தத்துக்கு விசாரம் பண்ணிட்டு இருக்கார், அதை மறந்துடக்கூடாது. அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன், கவலைப்பட வேண்டாம். மிருகதோயாதிபதி வித்யா எதி அனூக்தேகே மிருகதோயாதிபதி வித்யா மதிஹி பவேத். இந்த அனுவாதம், அனூக்தின்னு அனுவாதத்துக்கு இந்த மிருகதோயம் போல காணல் நீர் போலத்தான் பிராமான்யம் இருக்குன்னு தோணித்துனா அப்போ அந்த விதிக்கு நிர்விஷயத்துவம் வக சர்வத்திரையோ பிரசஜ்யதே. கடம் ஆணைய அப்படின்னு விதி இருக்கு. அப்பா பையனை பார்த்து கடம் ஆணையன்னு சொல்றாரு. பையன் யோசிக்கிறார், கடம் இதுல கடன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அப்ப அதுக்கு பிரமாணம் இல்லை. பதத்துக்கு என்ன அர்த்தம்? கர்மத்துவம் எனக்கு அது முன்னாடியே தெரியும். தித்தியா விபக்திக்கு கர்மத்துவம் எனக்கு முன்னாடி தெரியும். அப்ப கட கர்மத்துவம்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். குடத்தை ஏதோ பண்ண சொல்றார். ஆணைய நீ தாத்துக்கு கொண்டு வருதல்னு அர்த்தம். மேல லோட் விதிச்சிருக்காரு அப்படின்னா அது கட்டளைன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப அந்த விதி இருக்கே, விதிக்கு விஷயம் என்ன? கட கர்மக்க ஆணையனம். குடத்தை கொண்டு வருதல் என்பது நீ செய்ய வேண்டும். அந்த கட்டளை என்னது? குடத்தை கொண்டு வருதல். இந்த குடம் கொண்டு வருதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் அப்பிரமாணம். அதனால அப்பா வார்த்தை அப்பிரமாணம், நான் கொண்டு வர மாட்டேன்ருவோம். விதிக்கு உங்களுக்கு ஏன்னா அப்படிதான் சொன்ன, அனுவாதத்துக்கு பிராமான்யம் இல்லை, பதார்த்தம்ன்றது அனுவாதம். அப்போ விதி எதை விதிக்கும்? ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை விதிச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு பிராமான்யம் இல்லை. அதெல்லாம் கடமானிய அந்த வாக்கியம் அப்பிரமாணம் ஆயிடும். விதேகே நிர்விஷயத்துவம் வக சர்வத்திரைவ பிரசஜ்யதே. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிர்விஷயத்துவம் வந்துடும். சுவாபிதேயம் நிராகாண்டோ ஹி அனுவாத பிரபோதையேது தத்ர சேத் அப்பிரமாணம் சியாத் சியாத் தது உச்சாரணம் விருதா. அப்ப என்ன ஆகுது? சுவாபிதே அனுவாதோஹி அனுவாதம் என்ன பண்றதுன்னா அவ மதத்துல சுவாபிதேயம் நிராகாண்டோ பிரபோதையது. அனுவாதமானது தன்னுடைய அபிதேயத்தை தன்னால் சொல்லக்கூடியதை நிராகாண்டோ பிரபோதையது, அது இன்னொன்னத்தை எதிர்பார்க்காமல் சொல்லித்தனா தத்திரச்சேர் அப்பிரமாணம் சியாது. அதாவது இன்னொன்னத்தோடு சேராம விரும்பின இது பண்ணித்தனா அதுக்கு அந்த இடத்துல அப்பிரமாணம் சேரும். சியாத்தது உச்சாரணம் விருதா. அப்போ அந்த வாக்கியத்தை சொல்றதே விருதா உச்சாரணம், பிரயோஜனம் இல்லாத உச்சாரணம் ஆகிவிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சாகாட்சத்துவ அனுவாதத்தை குதச்ச அவகதேத்வயா. முன்னாடி இது சாகாட்சம், இந்த பதார்த்தம் இருக்கே இந்த அனுவாதங்களுக்கு, இதுக்கு சாகாட்சத்துவம் அனுவாதத்துவம்ன்றது நீ எங்கிருந்து கண்டுபிடிச்ச? அப்பிராமான்யாத் நச்சயத்தாபியாம் விதேய பிரட்சயாத் விதே. இது அப்பிராமான்யம். அந்த வாக்கியம் அந்த பதார்த்தங்கள் சாகாட்சமா இருக்கு, அனுவாதமா இருக்குன்றது எப்படி கண்டுபிடிச்சது? அவைகள் அப்பிரமாணமா இருக்கிறதுனால அப்படின்னா விதேய பிரட்சயா விதேய விதேய பிரட்சயா, அந்த விதியானது விதிக்கு விஷயமே இல்லாம போயிடும். சுசப்தானி விதேயம் எது ததேவ அபேட்சதே பதம் சுவார்த்தே தது அப்பிரமாணம் சேத் வாக்கியார்த்தஸ்ய அன்வய குதஹ. இது முன்னாடி சொல்லுதா அந்த சுசப்த அனுவிதேயம் எது பதம்ன்றது தன்னால சொல்லப்படாததான் சொல்லணும். அப்படின்னா பதமானது தன்னால சொல்லப்படாததான அன்வயாம்சத்தை சொல்லணும். தன்னால சொல்லக்கூடியதான விஷயத்துல அதுக்கு அப்பிரமாணம் அப்படின்னு சொன்ன அப்போ வாக்கியத்துல எந்த வாக்கியார்த்தத்துல எந்தெந்த பதார்த்தங்கள் அன்வயம் ஆகும்? அப்பிரமாணம் இது ஞானம் கஸ்மாத் அஜ்ஞாயிகத்யதாம். அப்ப இது அப்பிரமாணம்ன்ற ஞானம் உனக்கு எங்கிருந்து வந்தது? வித்தியமான உபலம்பானிகி அபாவம் பிரமின்பதே. வித்தியமான அதாவது
இருக்கக்கூடியதை தான் உங்களுக்கு பிரத்யட்சாதி பிரமாணங்கள் காட்டும், இல்லாததை உங்களுக்கு பிரத்யட்சம் காட்டாது. இது வித்தியமான உபலம்பம். பிரமாணங்கள்லாம் அபாவத்தை எப்படி, இது பிரமாணம் இல்லை, அந்த பிரமாணம் இல்லாதன்மையை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கிறார். அப்பிரமாணம் இது ஞானம் கஸ்மாத் அஜ்ஞாயி கத்தியதான் வித்தியமான உபலம்பானி பிரமாணானி. அவ மதத்துல எல்லா பிரமாணங்களும் பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி. அவ அனுபலப்தின்ற பிரமாணத்தை ஒத்துக்கல, அதே மனசுல வச்சு. ஏன்னா அவ மதத்துல அபாவமே கிடையாது. பாவாந்தரம் அபாவோகின்ற ஒரு அபாவம்னா அது இன்னொரு பாவாந்தரம், அது வேற ஒரு பாவம். இங்க குடம் இல்லைன்னு நான் சொன்னா குடம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பூதலம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். பூதலம் இருக்குன்றது நான் குடம் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு அவ மதம். அதான் சொல்ற வித்தியமான உபலம்பானி பிரமாணானி. அந்த பிரமாணங்கள்லாம் இருக்கிறதான் கண்டுபிடிக்கும். நகி அபாவம் பிரமின்வதே, அபாவத்தை இவைகள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால பரஸ்வபாவ வித்வம்ச வர்த்மனேவ ஆத்மவஸ்துன வட்சத்யபகதிம் சோர்தம் விதிநைவேதி துஸ்திதம். இங்க நம்ம ஆத்மாவை எப்படி சொல்ல போறோம்னா, பரஸ்வபாவ வித்வம்ச வர்த்தமானா வழி. பரஸ்வபாவம், இன்னொரு சுபாவம் இங்க இல்லை. அன்னமய கோஷம் இல்லை ஆத்மா, ஆத்மாவானது பிராணமய கோஷம் இல்லை, ஆத்மாவானது மனோமய கோஷம் இல்லை அப்படின்னு பரஸ்வபாவத்தை வித்வம்சம், அதை துவம்சம் பண்ணி நிராகரணம் பண்ணக்கூடிய வழியாகத்தான் ஆத்மவஸ்துனக அவகதியும் வக்ஷதி ஊர்தம். இதுக்கு மேல நாங்க பிருகுவல்லியில அப்படிதான் சொல்ல போறோம். ஆத்மவஸ்துவனுடைய அவகதி ஞானமானது இதுக்கு மேல இப்படிதான் சொல்ல போறோம், வக்ஷதி. அதனால விதி நைவேதி துஸ்திதம். இது விதினாலதான் சொல்றதுன்னு கிடையவே கிடையாது, விதினால நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப எப்படி சொல்லுவோம்? சப்தத்தினால நேரடியா சொல்ல முடியாது, விதியினாலும் சொல்ல முடியாது. அப்ப மிச்சம் எப்படி இருக்குதுன்னா, அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். எதை பத்தி நம்மளால எதுவுமே பேச முடியாது. ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம்னு தானா மிஞ்சி இருக்கக்கூடியது, அகன்ற அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது, யாராலையும் நிராகரணம் பண்ண முடியாது. ஏவ நிராகரத்த சேவ ஸ்வரூபக அப்படின்னார். யார் ஆத்மா இல்லை நான் இல்லைன்னு சொல்றவன், அதை நிராகரணம் பண்றவன் யாரோ அவன்தான் அதனுடைய ஸ்வரூபம். அதனால எதை ஹேயோபாதைய ரகிதமாக கொள்ளவோ தள்ளவோ முடியாதோ, எதை பத்தி பேசவே முடியாதோ, எது சுப்பிரகாசமா தெரியறதோ அதை தவிர மீதி எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு கேட்டு விட்டுட்டா மீதி என்ன இருக்கோ அதுதான். நாங்க அந்த வழியா சொல்ல போறோம். இது இதோட சேர்த்து இப்படி பண்ணி இப்படிலாம் நாங்க சொல்ல போறது. நாங்க அப்படி கஷ்டப்பட மாட்டோம். பரஸ்வபாவ வித்வஸ்த வர்த்தமனாயேவ ஆத்மவஸ்துன அவகதிம் வக்ஷதி ஊர்தும். அதனால விதிநைவை இது துஸ்திதம். விதியினாலதான் நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்ன்றது துஸ்திதம். அது சரியா நிற்காது, அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அபாவம்னா அபாவமே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றத அவன் மதத்துல இன்னும் கொஞ்சம் பரீட்சை பண்ணி அதற்கு மேல இந்த விஷயத்த சொல்லி போறார். இது வரைக்கும் நம்ம இதை அடுத்த வாரம் பார்ப்போம். இது ஒரு தடவை கேட்டா நிச்சயமா புரியாது. ஒருவேளை மீமாம்சையும் கொஞ்சம் தர்க்கமும் நல்ல கொஞ்சம் பயிற்சி இருந்து அதை படிச்சுட்டே இருக்கிறவாளுக்கு வியாக்கியானமும் பார்த்தா புரியலாம். ஆனா அப்படி இல்லைன்னும் போது முதல் தடவை கேட்கும்போது ஒரே தடவை கேட்டுட்டு புரியலன்னு கவலைப்படக்கூடாது. நிச்சயமா புரியாது. உங்களுக்கு இன்னொரு தடவை வேணும்னாலும் நான் சொல்றேன். இந்த கிரமத்துல வேண்டாம், வெள்ளிக்கிழமை பாடம் போற வகத்துல போகட்டும். இதை தவிர யாருக்காவது எனக்கு இந்த பாகம்லாம் புரியல, இந்த ஒரு 60-70 ஸ்லோகம் பார்க்கணும்னா தனியாக அதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு நான் இன்னொரு தடவை சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நல்லா படிக்கணும், படிச்சா பிரயோஜனமா இருக்கும்.